வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின ஒரு சம்பவம் நடந்துச்சு. வேற லெவல் சம்பவம். அதாவது யாரோ ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, நான் பயங்கரம் அப்படி இப்படி நினச்சிட்டு இருப்பாங்களாம். அதாவது ஃப்ரம் டே ஒன்லேருந்து ஒருத்தனை ஒரு நாளாக நானே செதுக்குந்துடா அப்படின்ற மாதிரி நம்ம அஜித் சார் சொல்கிற மாதிரி அஜித் சொல்கிற டைலாக் மாதிரி முத்துக்குமரன் ஒரு விஷயத்தையும் பண்ணி எனக்கு டைட்டில் கிடைக்குமா அப்படின்னு ஏக்கத்தில் நிற்கிறாப்புல. ஒருத்தர் வெறும் டிக்கெட்டு ஃப்ரீயாவில் மட்டும் பர்ஃபார்மன்ஸை பண்ணிட்டு ஒரு மேஜிக்கை நான் நம்பிட்டுருக்கேன் அப்படின்றாரு. அப்புறமா இந்த ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணும்போது நிறைய பேர் கீழே கமெண்ட்ஸ் பண்ணாங்க, அவர் என்ன மேஜிக்கை சொல்கிறார் தெரியலையா ப்ரோன்னு. போன வாரம் ஒரு மேஜிக் நடந்துச்சுன்னு சொன்னார். நான் யோசிக்கிறேன், என்னம்மா மேஜிக் இருக்கும், ஏதோ சூனிகினி வச்சிட்டாரா அப்படின்னு. இல்லைங்க, அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் நினச்சிட்டே இருந்தாராம் ஏஆர்எம் கான்செப்டில் இந்த வாட்டி 6ல் தான் வின் பண்ணோம். 2 6 இருந்துச்சு. ஒன்று யார் ராணவ், இன்னொன்று ரயான். ஆனால் திடீர்னு 6ல் இருந்த ராணவ் நல்லா ஓட்டு வாங்கிட்டு இருக்கும்போது வெளியே போனாரா. ஆமாம், அதைத்தான் ஒரு ஃபஸ்ட்டு மேஜிக்ன்றார். இப்போ 2வது மேஜிக் நடக்கணும். எதை தெரியுமா சொல்கிறாரு, முத்துக்குமரனுக்கு டைட்டில் கிடைக்காது எப்படி டேம் ஷோராக சொல்கிறாரு. அது காரணம் 6ல் முத்துக்குமரன் பேர் இல்லைல்ல, அதான் முத்துக்குமரன்ல 6 இருக்குல்லங்க, அதெல்லாம் விடுங்க, 6 இல்லைல்ல, அதனால் ரயானுக்கு கிடச்சிருன்னு சொல்லிட்டு ஒரு நப்பாசல் இருக்கா, அந்த மேஜிக்கை சொல்கிறார். அப்புறம் மாதிரி சொல்லி அவரும் இப்போ டெஸ்லாம் பண்ணிட்டு எல்லோரும் உட்காராங்க. ஆனால் மக்கள் தெரியும்ல, மக்களுக்கு இந்த ஏஆர்எம் கான்செப்ட் அதெல்லாம் கிடையாது. உள்ளே யார் விளாட்றா அவ்வளோதான். மக்கள் இப்போ ஃபுல்லாக தெளிவாக இருக்காங்க. 24 ஹவர்ஸ் எல்லாம் ஃபுல்லாக பார்த்துட்டு எல்லாரையும் மூஞ்சை காமிச்சிட்டே இருக்காங்க. மூணாக காமிக்கும்போது ஃபஸ்ட்டு திடீர்னு 3 பேர் காமிக்கிறாங்க. நம்ம முத்துக்குமரன், ஜாக்லின், அதுக்கப்புறம் அருண் இருக்காரு. கிளாப்ஸ் அடித்து நவுத்துது. எல்லோரும் யோசிக்கிறாங்க எதுக்கு கத்துறாங்கன்னு தெரிலன்னு கண்டஸ்டன்ஸ். ஆனால் இங்கே நம்ம விஜய் சேதுபதி சொன்னார், இது உங்களுக்கு புரியாது, அவங்க வேறு ஒரு விஷயத்துக்காக கை தட்டுறாங்க. சரி, அப்போ எல்லாருக்குமே ஜூம் பண்ணுங்க அப்படின்போது அடுத்தது தீபக் அவங்களாம் இருக்கிறத காமிக்கிறாங்க. செம சவுண்ட் வருது. தீபக், நம்ம பவித்ரா அவங்களுக்குலாம். திடீர்னு பார்த்தா இந்த பக்கம் ரயான், அப்புறமா இன்னும் ஒரு சில பேர் காமிக்கிறாங்க. ஸ்வங்கின்னு போயிடுச்சு, சவுண்டே இல்லை. என்னடா இது? அப்போ இதுலேருந்தே புரிஞ்சுக்கணும். ஆனால் அங்கே இருக்கவங்க யாருக்குமே தெரியாது யாருக்கு கிளாப்ஸ் வந்துச்சு, யாருக்கு கிளாப்ஸ் வரல. இங்கே வெளியில் பார்த்தா நம்மளுக்கு தெரியும் யாருக்கு அதிகப்படியான கிளாப்ஸ் வந்துச்சு. ஒருத்தர காமிக்கும்போது கிளாப்ஸ் வந்துச்சு. அதேமாதிரி ஃபேட் பண்ண வந்துறவங்களாம் காமிக்கும்போது ஸ்விங்கின்னு போயிடுச்சு, சவுண்டே இல்லை. அதேமாதிரி ரயானை காமிக்கும்போது சுத்தம் சவுண்டு அப்படியே சொர்ற இறங்கிச்சு. ஆனால் இந்த விஷயத்தை அவங்க தெரியப்படுத்தியிருந்தால் அந்த கனவெல்லாம் காண மாட்டார், மேஜிக்காக நம்ப மாட்டாப்புல. பட் இருந்தாலும் பாவம், இதுவே போதும். பட் அவருக்கு தெரியாமல் போச்சுன்றது தான் இங்கே ஒரு வருத்தமாக இருக்குது. சரியான ஒரு பயங்கரமாக இருந்துச்சு. அப்பயே கொஞ்சம் மூஞ்சி மாறிச்சு. ஆனால் அதை ஊர்ஜினப்படுத்துகிற மாதிரி என்னாச்சு தெரியுங்களா, அடுத்தது இன்னும் முத்துக்குமரன் சொல்லுங்க அப்படின்போது அவர் எந்திரிச்சார் பாருங்க. அடேங்கப்பா என்ன ஒரு சவுண்டு. அதுக்கப்புறமா யாரும் நிற்கிறாங்க. இப்போ ஜாக்லின்க்குலாம் இன்னும் சவுண்டு வரும்னு நான் நினச்சேன். பட் சவுண்டு கம்மியாக இருந்துச்சு. நம்ம சவுந்தர்யாவுக்கு நல்ல ஒரு சவுண்டு கொடுத்தாங்க, விஷாலுக்கு சவுண்டு கொடுத்தாங்க. ஆனால் ரயானுக்குலாம் சுத்தமாக சவுண்டே வரல. அதுலேயும் குறிப்பாக ஒரு விஷயம் நடந்துச்சு. சவுண்டு கம்மியான உடனே விஜய் சேதுபதி என்ன சத்தமே இல்லை அப்படின்னாரு பாருங்க. ஆப்போசிட்டில் புரிஞ்சிச்சு போல இருக்குது அவருக்கு. வாய் அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. நம்ம ரயான் பக்கத்தில் யார் இருந்தாங்கன்னா சிவகுமார், பக்கத்தில் ரியா, 3 பேருக்கும் பாவம் நொந்து போட்டாங்க. அதுதான் உண்மை. சரிங்களா? யார் ஃப்ரம் டே ஒன்லேருந்து உழைச்சாங்கன்னு தெரியும். ஒரே வாரத்தில் உழைச்சிட்டு அப்படியே அந்த கப்பு எனக்கு கிடைக்குமான்னு ஏங்குறவங்கள பற்றியும் தெரியும். சார், நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். மக்கள் கொடுத்த அந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.